அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ரொம்பவே மும்மரமா படிச்சுட்டு இருப்பீங்க. என்னதான் படிச்சுட்டு இருந்தாலுமே ஏதோ ஒரு விதத்துல நம்ம படிச்சிருக்கிறது ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு எந்தெந்த பகுதிக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பாடத்திட்டத்துல வர மதிப்பெண்ணின் அடிப்படையில நம்ம படிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதன் அடிப்படையில படிக்கும் போது இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தளவுக்கு மொத்தமா 200 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 200 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் தமிழுக்காக இருக்கும், மீதி இருக்க 100 கொஸ்டின் ஜிஎஸ்க்காக இருக்கும். அப்ப நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கறது தமிழுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா 6th இருந்து 12th புக் வரைக்கும் இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, நம்ம 100 மதிப்பெண்ணுக்கு ரெடி ஆயிட்டோம். 100 மதிப்பெண் அப்படிங்கிறது 90ல இருந்து 100க்கு நம்ம ரெடி ஆயாச்சு அப்படின்னு நினைக்கலாம். அடுத்த பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்கான பகுதி. அந்த ஜிஎஸ்கான பகுதியில வந்து முக்கியத்துவம் கொடுக்கறப்ப அதுலயும் நம்ம பிரிச்சு படிக்கணும். எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு மதிப்பெண்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிறது புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இருந்துட்டு அதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு பிடிச்ச இல்ல நம்மளால இது ஈஸியா வந்து மனப்பாடம் பண்ண முடியும் அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. மேத்ஸ் ஒரு பக்கம் 25 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி டெய்லி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். மீதி இருக்க 75 கொஸ்டினுக்கு நமக்கு பிடிச்ச பாடப்பகுதி, இதை படிச்சா டக்குன்னு நான் முடிச்சிருவேன் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி பாடப்பகுதியா இருக்கணும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சீக்கிரமா கவர் பண்றதுக்கு பார்க்கணும். அதன் அடிப்படையில தான் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு இந்த குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தளவுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பாடப்பகுதியில இருந்து மட்டும் நமக்கு எத்தனை கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 20ல இருந்து 22, 23 கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையவே இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல வந்து 15ல இருந்து 18 அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிகபட்சமா 15ல இருந்து 22ன்னு எடுத்துக்கலாம் நீங்க. அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து ஈஸியாவும் நம்மளால எக்ஸாம்ல அட்டென்ட் பண்ணி மதிப்பெண்கள் நம்ம இந்த மற்ற பாடப்பகுதியோட கம்பேர் பண்ணும்போது இதை நம்ம படிச்சோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். அதே நேரம் ஒரு சில விஷயங்களை வந்து இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க கூடியதாகவும் இருக்கும். நம்மளால ஈஸியா வந்து மதிப்பெண்களும் எடுக்கிறதுக்கு சாத்தியம் அதிகமாகவே இருக்கிற ஒரு பகுதி தான். அந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்புல வந்து அரசியல் நிர்ணய சபை. அது என்னங்க அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னா அது ஒரு குரூப்பா இருக்கணும் இல்லைங்களா. அதே மாதிரிதான் வந்துட்டு நம்ம வந்து இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கறது உருவாக்கணும். அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு நமக்கு ஒண்ணு வேணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சின்ன நோட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. அதுல 1928ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நேருவோட மாதிரி அப்படிங்கிற ஒரு ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வைக்கிறாங்க. இதுக்கு மாதிரி கொண்டு வந்ததே வந்து நேரு மாதிரி அப்படிங்கிறது 1928ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இதை வச்சு இதுக்கு சாம்பிளா நம்ம ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்றப்ப என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி இதுக்கு அரசியலமைப்பு அப்படிங்கறத உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நேரு மாதிரி அப்படிங்கிறது 1928 இது கொஸ்டினை கேட்கறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்புகள் இருக்குங்க. நான் இப்ப இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல எடுக்கிறதுல லெசன்ல இருந்தே உங்களால கண்டிப்பா வந்து இந்த லெசனை நீங்க புரிதல் இருக்கும் போதே கண்டிப்பா வந்து 5ல இருந்து 3 கொஸ்டின்ல இருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் நீங்க இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்தே வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த லெசன்ஸ்ல இருந்துட்டே. அப்ப அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது ஒண்ணு எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு லீடர் வேணும் இல்லைங்களா. அப்ப வந்து இதை உருவாக்குனவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்.என். ராய் அப்படிங்கிறவர் தான் உருவாக்குறாரு. அந்த எம்.என். ராய் அவருங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸோட முன்னாடி இருந்த தலைவர், முன்னோடி. அவர் தான் வந்து யாரு, எம்.என். ராய் அவர்கள். இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறாங்க. அப்ப நமக்கு அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா 1935ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுது. அப்ப கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1935ஆம் ஆண்டு உருவாகுது. 1938ல நேரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நமக்கு இதெல்லாம் ஓகே, இதுக்கான தலைவர்களை நம்ம செலக்ட் பண்ணணும் இல்லைங்களா. எந்த ஒரு குரூப் இருந்தாலும் அதுக்கு தலைவர்கள் இருந்தா மட்டும்தான் அதை வழி நடத்தி செல்ல முடியும். அப்ப வந்து இந்த குரூப்பை எப்படி பிரிக்கலாம், குரூப்பை வந்து பிரிக்கிறதுக்கு தலைவர்கள் செலக்ட் பண்றது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1938ஆம் ஆண்டு வாக்குரிமை அடிப்படையில நேரு தான் சொல்லியிருக்காரு. அப்ப
எதன் அடிப்படையில தலைவர்களை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்குரிமை அடிப்படையில தான் தலைவர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1938ஆம் ஆண்டு இது வந்திருக்கு. யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேரு அவர்கள் தான் வந்து வாக்குரிமை அடிப்படையில தலைவர்களை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாமே சொல்லியாச்சு. ஆனா இதுக்கு ஒரு ஒப்புதல் வரணும். ஏன் கேட்டீங்கன்னா நம்ம சுதந்திரத்துல இல்ல, அந்த டைம்ல வந்து நம்ம சுதந்திரம் பெறல. இதை வச்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஒப்புதல் யார் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நமக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்ம இதெல்லாமே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பட் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒப்புதல் கொடுக்கணும். அது வந்து எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், 1940ஆம் ஆண்டு ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு ஒண்ணு வருது இல்லைங்களா. அந்த ஆகஸ்ட் அறிக்கை எந்த இயர்ல கேட்கறாங்கன்னு கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஆகஸ்ட் அறிக்கை அப்படிங்கிறது 1940ஆம் ஆண்டு ஒண்ணு சொல்லுது. இந்த மாதிரி நீங்க வந்து அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கறது ஒண்ணு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு நமக்கு பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1942ல கிரிப்ஸ் தூதுக்குழு வராங்க. எப்படி நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்காக கிரிப்ஸ் தூதுக்குழு அனுப்பி வைக்கிறாங்க 1942. இதுல வர ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு இயரும் நாளைக்கு கொஸ்டின் பேப்பர்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குங்க. அடுத்தது 1946ஆம் ஆண்டு கேபினெட் தூதுக்குழு வராங்க. கடைசியா வந்துட்டு போனவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேபினெட் தூதுக்குழு அவங்க தான். யாரோட அடிப்படையில வந்து எதன் அடிப்படையில வந்து இந்த அரசியலமைப்பு சபை நிர்ணய சபை உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா 1946ஆம் ஆண்டு கேபினெட் தூதுக்குழு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இதன் அடிப்படையில தான் வந்து அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒண்ணு இருக்கட்டும் அப்படின்னே சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சபையும் அமைச்சிட்டு வராங்க இல்லைங்களா. கேபினெட் தூதுக்குழுவோட அடிப்படையில தான் வந்து நம்மளோட அரசியல் நிர்ணய சபை அமைச்சுக்கோங்க அப்படின்னு நமக்கு பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அப்ப 1946ல தான் வந்து அரசியல் நிர்ணய சபை அமைக்கிறாங்க. 1946ல ஜூலை மாசம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் நமக்கு எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்றதா இருந்தாலுமே அது ஒரு குரூப்பா இருக்கணும். அதுக்கு உறுப்பினர்கள் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இதுலயும் வந்து உறுப்பினர்களை செலக்ட் பண்ற வேலை நடக்குது. 1946ல ஜூலை மாசம் என்ன பண்றாங்க உறுப்பினர்கள் செலக்ட் பண்றாங்க. அந்த உறுப்பினர்கள் எதன் அடிப்படையில செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல சுதேச அரச பிரதிநிதிகளும் இருக்காங்க. சுதேச அரச பிரதிநிதிகள்ல எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 93 பேர் இருந்தாங்க. அப்ப அந்த உறுப்பினர்கள் டோட்டலா எல்லா தலைவர்களோட சேர்த்து எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள் அந்த குரூப்ல இருக்காங்க மொத்தமா. அப்ப 389 பேர் இதுல சுதேச பிரதிநிதிகள்ல இருந்து கலந்துகிட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 93 பேர் வந்து சுதேச பிரதிநிதிகள் மூலமா நமக்கு கலந்துக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வரைவு கமிட்டி. அது என்ன வரைவு கமிட்டி அப்படின்னா எந்த ஒரு புக் ரெடி பண்றதா இருந்தாலும் அதுக்கு ஒரு கமிட்டி வச்சு நம்ம அதெல்லாம் கரெக்டா அதெல்லாம் ஒரு லீடர் போட்டு எந்த மாதிரி அடிப்படையில நம்ம அந்த கமிட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி வரைவு கமிட்டி நம்ம பார்க்க போறோம். அரசியல் நிர்ணய சபையால் வரைவு குழுவிற்கு அரசியல் சட்டம் இயற்றுவதற்காகவே, அதாவது கவர்மெண்ட்ல அதாவது அரசியல் நிர்ணய சபையால அப்ப என்ன மாதிரி சட்டங்கள்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா வரைவு கமிட்டி அப்படிங்கிறது. இதுக்கு தலைவரா இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் அப்படிங்கறதோட வார்த்தைக்கு அரசியல் அதாவது அரசியல் அமைப்பு அப்படிங்கறதோட சிற்பியாக இருந்தவர் தான் நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இவர் தான் வந்து இதுக்கு தலைவரா செலக்ட் பண்றாங்க. எப்ப செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 29ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அரசியல் வரைவு கமிட்டியோட தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா டாக்டர் அம்பேத்கர். எப்ப செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 29ஆம் தேதி செலக்ட் பண்றாங்க. இவர் வந்து எத்தனை பேர் அந்த வரைவு கமிட்டி 389 உறுப்பினர்கள் மொத்தமா இருந்தாங்க. ஓகே, இந்த வரைவு கமிட்டிக்கு எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உறுப்பினர்கள் உட்பட மொத்தமா எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னு பாருங்க 7 பேர் இருந்திருக்காங்க. அந்த வரைவு குழு தலைவர் யாரு அம்பேத்கர். அவரோட சேர்ந்து எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னா 6 பேர் இருந்திருக்காங்க. மொத்தமா 7 பேர் நமக்கு இருந்திருக்காங்க இந்த வரைவு கமிட்டியில. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புக்கை ரெடி பண்றதுக்காக ஒரு கமிட்டி வச்சு அதுக்கு தலைவரை நியமிச்சு 7 பேரும் சேர்ந்த குழுவின் மூலமா தான் இந்த வரைவு கமிட்டியின் மூலமா அரசியல் சாசனம் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து ரெடி பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. வரைவு கமிட்டி அப்படிங்கறதுல வந்து மொத்த உறுப்பினர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 பேர் இருந்திருக்காங்க. தலைவரா வந்து அம்பேத்கர் இருந்திருக்காரு. அவங்க அந்த 7 பேர்ல மீதி இருக்க 6 பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உறுப்பினர்களா இருந்தவங்க KN கோபாலசாமி ஐயங்கார் இருந்திருக்காரு, அல்லாடி கிருஷ்ணசாமி இருந்திருக்காரு, டாக்டர் K முன்ஷி இருந்திருக்காங்க, என் மாதவரம், சயித் அகமது சாதுல்லா, TT கிருஷ்ணமாச்சாரியார். இவங்க எல்லாம் உறுப்பினர்களா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் அவர்கள் தலைவரா இருந்திருக்காரு. மொத்தம் இது 7 பேர் கொண்ட குழு மூலமா தான் வரைவு கமிட்டியானது இருந்திருக்குது. இதுல வந்து அரசியல் நிர்ணய சபையோட வரைவு குழுவோட
ஆலோசகரா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிஎன் ராவ் அப்படிங்கிறவர் ஆலோசகரா இருந்திருக்காரு. இந்த அரசியலமைப்பு சபையோட ஆலோசகரா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎன் ராவ் அப்படிங்கிறவர் தான் ஆலோசகரா இருந்திருக்காரு. வரைவு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎன் ராவ் அவர்கள் தான் வந்து வரைவு அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற ஒண்ண கொண்டு வந்தவர் பிஎன் ராவ். இந்த மாதிரி தான் இந்த கமிட்டி அப்படிங்கிறது வந்து மொத்தமா வந்து 7 பேர் கொண்ட குழுவால இருந்திருக்கு. ஆலோசகரவரா முன்சி அவர்களை பிஎன் ராவ் அவர்களை வந்து வச்சிருக்காங்க. மீதி 6 பேர் வந்து உறுப்பினர்களா இருந்திருக்காங்க. தலைவரா அம்பேத்கர் இருந்திருக்காரு. வரைவு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கொடுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎன் ராவ் அவர்களே கொடுத்திருக்காங்க. வரைவு குழு அப்படிங்கிறது வந்து மொத்த உறுப்பினர்கள் 7 பேர் இருந்தாங்க. ஆலோசகரா பிஎன் ராவ் அவர்கள் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வரைவு குழு மூலமா ஒரு புக்கு வந்து ரெடி பண்ணிடுறோம். அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆனா அந்த புக்கு வந்து கரெக்டா இருக்குமா அப்படிங்கறது வந்து யார்கிட்ட முதல்ல கொடுக்கணும் அப்படின்னா யாருக்காக ரெடி பண்ணியிருக்காங்க? பொதுமக்களுக்காக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கணும். ஏன்னா அந்த சாம்பிளை கொண்டு போய் கொடுத்து இதெல்லாம் வந்து எப்படி கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு பொதுமக்கள் பார்வைக்கு வச்சிருக்காங்க. அதை வந்து எப்ப வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1948 வந்து 8 மாச காலமா வந்து பொதுமக்களுக்காக பார்வைக்காகவே அவகாசம் வந்து நீட்டிக்கப்பட்டிருது. 8 மாசம் வந்து நம்ம ட்ரெய்லர் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்கள் இதுல ஏதாவது குறைபாடுகள் சொல்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 1948ஆம் ஆண்டு புக் ரெடி ஆயிடுச்சு. சாம்பிள் வச்சிடறாங்க. இத புக் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு மாசம் ஆகுது, எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னு கேட்பீங்க இல்லையா? ஒண்ணுமே இல்ல. நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு நோட்ஸ் போடுறதுக்கு அப்படின்னா நம்ம கொடுத்த செஞ்சு ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ண அரசியலமைப்பு புக்கை கொடுத்து நம்மள்ட்ட படிக்க சொன்னாவே நோட்ஸ் போடுறதுக்கு எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பல வருஷ காலங்கள், ஒரு சிலருக்கு ஆயிரு பல மாசங்கள் ஆகுது. இவங்க வந்து புதிய நம்ம நாட்டுக்காகவே சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா இப்படித்தான் வழி நடத்தி போக போறோம் அப்படிங்கிறதுக்காகவே ரெடி பண்ற புக்கு இந்த புக்கு. அப்படிங்கிறப்ப இதுல வந்து இந்த புக்கை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள் ஆகுது. இது வந்து போன குரூப் 4 எக்ஸாம்ல கூட கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால அரசியல் அமைப்பு புக்கை ரெடி பண்றதுக்கு 2 வருஷம் 16 மாசம் 18 நாட்கள் வந்து ஆகுது. இதுல எத்தனை கூட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 கூட்டம் போட்டிருக்காங்க. இந்த கூட்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கூட்டம் போட்டு அதுல என்ன நிறை குறைகள்லாம் இருக்கு அப்படிங்கறதால எல்லாத்தோட கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? அதனால வந்து மொத்த கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 கூட்டம் போட்டிருக்காங்க. அது வந்து 114 நாட்கள் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. சரி, இந்த புக்கை ரெடி பண்றதுக்கு எத்தனை நாடுகள் மூலமா நம்ம வந்து இந்த நாட்டை எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மாத்தோம் அப்படின்னா 60க்கு மேற்பட்ட நாடுகள்ல இருந்து நம்ம இந்த சட்டத்திட்டங்கள்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. 60க்கு மேற்பட்ட நாடுகள் மூலமா சரி இந்த புக் ரெடி பண்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு ஆச்சு செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 லட்சத்துக்கு மேல அந்த 64 லட்சம் செலவாயிருக்கு. அந்த அப்பவே 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிதான் இந்த ஒரு புதிய அரசியலமைப்பு புக்கவே ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி ரெடி பண்ணும்போது இந்த புதிய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு எப்பதான் வருது? இந்த 8 மாச கால அவகாசம் எல்லாம் கொடுத்துறாங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எப்பதான் நம்ம கைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசம்பல் ஆகுது அப்படின்னா 1949 நவம்பர் 26ஆம் தேதி தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது ஒரு முக்கியமான தகவல், முக்கியமான கொஸ்டின். நாளைக்கு கேட்கறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற ஒரு கொஸ்டின். அரசியலமைப்பு எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1949 நவம்பர் 26ஆம் தேதி தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆர்டிகல் 5, 6, 7, 8, 9, 60, 324, 366, 367, 372, 391, 92, 93 இதெல்லாம் வந்து ஆர்டிகல்ஸ்ல இருந்தாலும் கூட உடனடியா அமலுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியுரிமை பாராளுமன்ற தேர்தல் இது எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனடியா அமலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஃபர்ஸ்ட் கூட்டம், அதாவது நம்ம அரசியலமைப்பு புக்கெல்லாம் அரசியல் அமைப்பை வந்து ஏத்துக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1949 டிசம்பர் 9 அப்படிங்கிறப்பதான் வந்து முதல் கூட்டம் அப்படின்னு நடக்குது. இதோட முதல் கூட்டம் நல்லா தெளிவா மனப்பாடமா வச்சுக்கோங்க. 1949 டிசம்பர் 9ஆம் தேதி முதல் கூட்டம் நடக்குது. அதுல முஸ்லீம் லீக் கலந்து கொள்ளவில்லை. இது வந்து கூற்றில் வருவதற்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு. எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டா ஆல்ரெடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸா படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா அப்படின்னு கேட்டா அது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். பட் எனக்கு இப்பதாங்க நான் காலேஜ் முடிச்சுட்டு இல்ல டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்கான தகவல் மட்டும்தான் இந்த தகவல். அப்படிங்கும் போது எப்படின்னா ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்ப நடந்துச்சுன்னு ஒரு கூற்று 7 கேட்பாங்க. 1949 டிசம்பர் 9ஆம் தேதி அரசியலமைப்போட முதல் கூட்டம் நடைபெற்றது அப்படின்னு கூற்றுல கொடுத்துக்குவாங்க.
கூற்று B-ல கேட்பாங்க, இந்த கூட்டத்தில் முஸ்லீம் லீக் கலந்து கொண்டனர் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா கூற்று B தவறானது. ஏன்னு கேட்டா முதல் கூட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து கலந்துக்கவில்லை, முஸ்லிம்கள் யாருமே அதுல கலந்துக்கவில்லை. 299 பேர் தான் இருந்தாங்க, அதுக்கும் குறைவா தான் இருந்திருக்காங்க அந்த முதல் கூட்டத்தை பொறுத்தளவுக்கு. 1949 டிசம்பர் 9ஆம் தேதி ஃபர்ஸ்ட் கூட்டம் நடக்குது. அதுல முஸ்லீம் லீக் கலந்துக்கல, 299 உறுப்பினர்களுக்கும் குறைவா தான் அதுல கலந்துக்கிறாங்க. அப்ப இது எப்ப கையெழுத்திடுறாங்க? ராஜேந்திர பிரசாத் அவர்களால் கையெழுத்திடப்பட்டது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 24ஆம் தேதி கையெழுத்திடப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ல இறுதி கூட்டம், இதுக்கான ஃபைனலான ஒரு கூட்டம், இதுதான் ஃபைனல் கூட்டமா நடக்குது. அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 24ஆம் தேதி நடக்குது. அதுலதான் முதல் குடியரசுத் தலைவரவே செலக்ட் பண்றாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த 1950 ஜனவரி 24ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவரை நம்ம செலக்ட் பண்றாங்க. அதனாலதான் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வருது. அப்ப அதனாலதான் நம்ம குடியரசு தினமா என்ன நாளை கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 26ஆம் தேதி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. இது இந்திய சட்ட தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல இந்திய சட்ட தினம் அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளை நம்ம எழுதணும். அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. இதே நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 1950 ஜனவரி 26. இதுதான் வந்து இந்திய குடியரசு தினம் அப்படின்னு. நம்ம எல்லாத்துக்குமே இந்திய குடியரசு தினம் நமக்கு தெரியும். ஆனா இந்திய சட்ட தினம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம யாருமே வந்து டக்குன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஷன்ல போய் 1950 ஜனவரி 26 அப்படின்னு ஃப்ரெஷர் எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்திய சட்ட தினம் அப்படின்னு பார்க்கும்போது 1949 நவம்பர் 26 அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான இந்திய சட்ட தினம். தேசிய கவிஞர்கள் எல்லாமே ஓகே. இந்த தேசிய கீதம் அப்படிங்கிறது ஜனகணமன அப்படிங்கிறது வந்து யாரால் இயற்றப்பட்டதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் வந்து இயற்றியிருக்காங்க. இந்த தேசிய பாடலான வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறதுல இருந்து அவர் தான் பாடி கொடுத்திருக்காரு. இந்த தேசிய பாடல் வந்து நமக்கு எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த மடம் அப்படிங்கிறதுல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம் எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்த மடம் அப்படிங்கிறதுல இருந்து வந்திருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாசனம் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை பகுதிகள் இருக்கு, சாசனம் நடைமுறைக்கு வந்த போது மொத்தமா எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 பகுதிகள் மொத்தம் நமக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சேர்த்தி மொத்தமா 25 பகுதிகளுக்கு மேற்க சேர்த்தி இருக்காங்க. அப்ப 22 பகுதிகள்ல என்னென்ன பகுதி வந்து நமக்கு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா பின்னர் 7 மற்றும் 9 நீக்கிட்டாங்க. அந்த பகுதிகளில் இருந்து நீக்கிட்டு புதுசா வந்து நமக்கு 4A-வும் 9A 9B எல்லாம் வந்து நமக்கு கொண்டு வந்திருந்தாங்க புதுசா. இந்த மாதிரி தான் நமக்கு அரசியல் சாசனம் அப்படிங்கிற புக்ல வந்து திருத்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த திருத்தங்கள் மேற்கொண்ட போது இந்த மாதிரி திருத்தம்லாம் செஞ்சிருக்காங்க. எப்போ 2014ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் 25 பகுதிகள் தான் இருந்திருக்கு. 25 பகுதிகள் வந்து எந்த இது மாதிரி வந்திருக்கு அப்படின்னா லோக் ஆயுத சட்டப்படி 116வது சட்ட திருத்தத்தின் மூலமா வந்ததுதான் இந்த 25 பகுதிகள் அப்படிங்கிறது. இந்த 25 பகுதி நமக்கு எப்ப வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014 ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லோக் ஆயுத சட்டப்படி 116வது சட்ட திருத்தத்தின் மூலமா வந்தது. ஆனா இது நிறைவேற்றப்ப வந்து நிறைவேற்றப்பட்டதால் அப்படின்னு பார்த்தோம்னா 14B இந்த சட்டத்தின் படிதான் இதை வந்து 25 பகுதிகளா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதை முதல்ல நமக்கு வந்து இருந்தது, அதாவது ஏற்றுக்கொண்ட போது நம்ம கிட்ட இருந்தது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த பாகம் அப்படின்னு பார்த்தோம்னா 22 பாகம் இருந்துச்சு, 8 அட்டவணைகள் இருந்துச்சு, 395 சரத்துகள் தான் இருந்தது. உரிமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 உரிமைகள் இருந்தது, 10 கடமைகள் இருந்தது, 14 மொழிகள் அப்போதைக்கு நம்மள்ட்ட இருந்துச்சு. ஆனா இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா ஆஃப்டர் 2014க்கு அப்புறமா நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 பாகங்கள் அப்படிங்கிறது வந்து 25 பாகமா மாறுது. எக்ஸ்ட்ரா 3 பாகங்கள் இன்க்ரீஸ் பண்றாங்க. 8 அட்டவணைகள் அப்படிங்கிறது வந்து 12 அட்டவணைகளா மாறுது. 395 சரத்துகள் அப்படிங்கிறது வந்து 465 சரத்துகளா மாறுது. உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 6ல இருந்து 7ஆ மாறுது. கடமை 10 கடமையிலிருந்து 11 கடமைகளா மாறுது. மொழிகள் 22 மொழிகளா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து இருந்துச்சு. அப்படிங்கிறவங்க ரொம்பவே முக்கியம். எப்பவுமே சரி எந்த நாளா இருந்தாலும் தலைவர் ஒரு குழு அப்படின்னாலே அதுக்கு தலைவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் தான். அப்ப அந்த இதெல்லாம் ரெடி பண்ற வரைக்கும் தற்காலிக
தலைவரா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சச்சிதானந்தன். நிரந்தர தலைவரா அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவரா யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இருந்தாங்க. துணை தலைவரா யார் இருந்தாங்க அப்படின்னா HC முகர்ஜி அவர்கள் இருந்திருக்காங்க. இப்படி நமக்கு தலைவர்கள் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிச்சுக்கணும். அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவரா இருந்தவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள். துணை தலைவரா இருந்தவர் யாருன்னா HC முகர்ஜி அவர்கள். தற்காலிக தலைவரா இருந்தவர் யாரு அப்படின்னா சச்சிதானந்தன் அவர்கள். இந்த மாதிரி தாங்க நம்ம இந்த பாடத்துல வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது வந்து எப்படி ஆரம்பிச்சு, இதுக்கான ஐடியாவை வந்து எந்த மாதிரி ஆரம்பிச்சு, இதுக்காக ஒரு குழு அமைச்சு, அதுக்கு செலவு எந்தெந்த மாதிரி வரைவு கமிட்டின்னு ஒண்ணு அமைச்சு, அதுக்கு தலைவர் அம்பேத்கர் அவர்களா செலக்ட் பண்ணி 7 பேர் கொண்ட குழு மூலமா, அது மட்டும் இல்லாம இந்த புக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி மக்கள் பார்வைக்கு எத்தனை மாசம் வச்சிருக்காங்க? 8 மாச காலம் வச்சிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம 60க்கு மேற்பட்ட நாடுகளும் 60 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி 64 மேற்பட்ட நாடுகள் மூலமாவும் எல்லாம் 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள் வந்து இந்த புக்கு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இந்த புக்கெல்லாம் ரெடி பண்ணாலும் இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு லீடர்னு ஒருத்தவங்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தற்காலிக தலைவரா சச்சிதானந்தத்தையும் நிரந்தர தலைவரா ராஜேந்திர பிரசாத் அவர்களையும் செலக்ட் பண்ணிடுறாங்க. ஏன் இப்படி தலைவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் உடனடியாக அமலுக்கு என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றம், தேர்தல், குடியுரிமை, இது 3மே நமக்கு அமலுக்கு வருது. ஆரம்பிக்கும் போது நம்மள்ட்ட எத்தனை பாகங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 பாகங்கள் இருக்கு. ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எத்தனை பாகமா மாறுது? 25 பாகமா மாறுது. கடமை அப்படிங்கிறது வந்து 10 கடமையில இருந்து 11 கடமையா மாறுது. எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். A to Z அரசியல் நிர்ணய சபை எந்த மாதிரி ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு தலைவரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த பாடத்திட்டத்துல நம்ம பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ நமக்கு பயனுள்ள வீடியோவா உங்களுக்கு இருந்திருக்கும். ஃப்ரெஷருக்கு இப்பதான் நான் எக்ஸாமுக்கு படிக்கவே ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாலிடிக்ஸ் நான் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்ம எடுத்துன புக்குக்குள்ள போய் ஏதோ ஒரு டாபிக்ல இருக்க ஒரு பாயிண்ட் எடுத்து படிக்கிறத விட இந்த புக் இந்த மாதிரி அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சு எங்க வருது அப்படிங்கறத பார்வை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் காலதாமதம் நமக்கு ஆனாலும் கூட புரிதல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது நமக்கு எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி எல்லாம் நம்ம சுதந்திரம் வாங்கணும் அப்படிங்கிறது ஹிஸ்டரியில படிக்கிற மாதிரி தான் இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து எப்படி ரெடி ஆச்சு, இது எந்த மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றாங்க, கவர்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இயங்குது அப்படிங்கறதெல்லாம் நம்மளால கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா கேட்கலாம். நீங்க கமெண்ட்ஸ் ஒரு குட் கமெண்ட்ஸை நீங்க கொடுக்க நாங்களும் அடுத்த லெவல் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோ எந்த மாதிரிலாம் நாங்க கொடுக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். நீங்க இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் வரணும் அப்படின்னா நம்மளுடைய அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம வலிமை IAS அகாடமில கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸும் நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸை பொறுத்தளவுக்கு கூகுள் மீட்ல கிளாஸஸ் நடத்தி கொடுக்குறோம். சிலபஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் கிடைக்குது. சிறந்த ஃபேக்கல்டிஸ் 10-15 வருஷம் படிச்சுட்டு இருக்கிற ஃபேக்கல்டிஸ் மட்டும் இல்லாம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸும் ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கிறவங்க அவங்களுடைய ஃப்ரீ பீரியட்ஸை கொண்டும் நம்மளோட அகாடமி நடத்திட்டு இருக்கோங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல புரிதல்கள், நல்ல எந்த மாதிரிலாம் எக்ஸாம் பாயிண்ட்ல கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தகவல்கள் எல்லாமே கிடைக்கும். ஆன்லைன் கிளாஸை பொறுத்தளவுக்கு நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னாலும் ரெக்கார்ட் இருக்கனால எப்ப வேணாலும் பார்த்துக்க முடியும். டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 85 டெஸ்ட் நாங்க வச்சு கொடுக்குறோங்க. கிளாஸஸ், நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸோட PDF-உம் நாங்க கொடுத்துட்றோம். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே எளிமையானவர்களும் பயன்படக்கூடிய வகையில தான் ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய அகாடமில டெஸ்ட் சீரியஸும் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழுக்கு மட்டும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 35 டெஸ்ட் இருக்குங்க. ஃபீஸை பொறுத்தளவுக்கு 500 ரூபாய் மட்டும்தான். இதே நீங்க GS-ஓட சேர்ந்து படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 35ல இருந்து 50 டெஸ்ட் GS-க்கும் கொடுத்து 85 டெஸ்ட் கொடுக்குறோம். 1000 rupees மட்டும்தான். இதுல எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.